இங்கே என்ன நம்ம ஊரில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா, மக்களுடன் முதல்வர்னு ஒரு ப்ரோக்ராம். 3ஆம் கட்ட சிறப்பு முகாம் தொடக்க விழான்னு இருக்குது. ஊரக பகுதினா வில்லேஜில் மக்களுடன் முதல்வர் சம்மந்தப்பட்ட எல்லாரும் இங்கே வருவாங்க. இங்கே வந்து எல்லா துறையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸும் இங்கே வந்திருப்பாங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் நம்மளால் பார்க்க முடியாத ஆஃபீஸர்ஸு, பூவர் பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு பட்டா சிட்டா மாற்றுறது எதுனா கஷ்டம் இருக்குது அப்படின்னாலும், இல்லை வேறு துறையில் ஏதாவது நம்மளால் சைன் வாங்க முடியல, நம்மளோட ஒர்க் எதுனா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையை முடிக்க முடியலனாலும் அந்த வேலையை இங்கே முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே மருத்துவ காப்பீடு மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை இருக்காங்க. அடுத்தது மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த மாதிரி எந்தெந்த ஒர்க் நடக்கலைனாலும் நம்ம இங்கே இன்றைக்கி மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ப்ரோக்ராமில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா மின்சாரம் மற்றும் காவல்துறை இருக்காங்க. அடுத்தது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இருக்காங்க. இங்கே மனுக்கள் பதிவு செய்யும் அறை. அங்கே போயிட்டு தான் நம்ம என்ன மனு கொடுக்குறோமோ அதை பதிவு பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணணும். அவங்க டோக்கன் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு வருவாய், வீட்டு வசதி மற்றும் இசேவைமா டோக்கன் போட்டதுக்கப்புறம் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. அந்த டைமில் போய்ட்டு நம்ம எந்த ஆஃபீஸில் பார்க்கணுமோ அந்த ஆஃபீஸில் பார்த்து நம்ம ஒர்க்கை ஈஸியாக முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிறப்பு முகாம் பூவர் பீப்புள்ஸ்க்காக வில்லேஜ் சைடில் போடுறாங்க. இதை நீங்களும் எங்கே நடக்குதுன்னு கேட்டு பெனிஃபிட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.